இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரின் நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் தங்களது வாழ்வில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இன்று இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, பல நாள் வேண்டுதல்கள், இன்றைய நாள் வேண்டுதல்கள், இனி வரப்போகின்ற நாட்களில் வரக்கூடிய வேண்டுதல்கள், இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜனங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை துறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளில் நின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ராயல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும்.
என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்ப. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ராயலை மீட்பவர் அவரே. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகழ்ந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருப்பதால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற்றெழ செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தேவனே, வார்த்தையாய் வந்தீரே, வாழ்க்கையை தந்தீரே, வாழ்வேனே என்றும் உமக்காக, என்றும் வாழ்வேனே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான். இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான்.
இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதைக் கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வை அளித்த இவர் லாசரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றமடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான கேள்வி. நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர்களை பார்த்து, நீங்க அத்தனை பேரும் பாவிகளாகவே சாவீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிறப்போ இயேசு சபிப்பது போன்ற வார்த்தைகளாக அல்லவா இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. பரிசேயர்களை இயேசு சபிச்சாரா? நல்லதொரு கேள்வி இல்லையா? பரிசேயர்களை இயேசு சபிச்சாரு அப்படின்னு சொன்னா, ஆமாம், கரெக்டு தானே, அவங்க எல்லாம் இயேசுவுக்கு புறம்பானவர்கள் தானே, அப்படி என்கின்ற கேள்வி நமக்குள்ள இருந்து எழும். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் படைத்தவர் தான் படைத்த படைப்புகளை சபிப்பாரா? கிடையாது. அதையும் தாண்டி பரிசேயர்கள் என்பவர்கள் யார்? பரிசேயர்கள் குருக்கள். குருக்களை தெய்வம் சபிக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஏன் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் ஒரு போதும் புறக்கணிக்க மாட்டார். செய்கிற தப்புக்களை ஏத்துப்பாரு அப்படின்னு நான் சொல்லல, ஆனா சபிக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அதனால ஒருத்தன் தப்பு பண்ணாலும் சரி, குற்றம் பண்ணாலும் சரி, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் பண்ணாலும் சரி, அவனை ஒருபோதும் தெய்வம் சபிக்க மாட்டாரு. யாருக்காவது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை காட்டி கொடுத்த யூதாசே சபிக்கல் அப்படின்னு சொல்லி. நம்ம பொறுத்த மட்டும் அவன் சபிக்கப்பட வேண்டியவன்.
ஆனால் தெய்வம் சபித்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரியுமா? அது அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் தெய்வத்திடம்தான் நாம் அறிந்து கொள்ளணும். என்ன சொன்னால், தெய்வம் சாபத்தின் தெய்வமே கிடையாது. நம்மை படைத்தவர் சாபம் சபிக்கின்ற தெய்வமே கிடையாது. அவர் சாபத்தின் தெய்வமே கிடையாது. அதனால் அவர் சபிக்கின்ற தெய்வம் கிடையாது. மாறாக அவர் வார்னிங் கொடுக்கக்கூடிய தெய்வம். வார்னிங் கொடுப்பாரு. இப்போ ஒரு அழகான கவிதை இருக்குதுங்க. மேகத்தின் இடியோ செய்யாத பழியோ தலைமேல் விழாது பார்த்து கொள்ளுங்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எந்த தப்பும் பண்ணாம தண்டனைய எடுத்துக்காதீங்க. அப்போ எந்த தப்புமே பண்ணாம உங்க மேல தண்டனை வருவதை நீங்க விரும்ப மாட்டீங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை வருவதை நீங்க விரும்புவீங்களா? தப்பே பண்ணாத போது தண்டனையை நீங்க விரும்பாத நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படியாச்சும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னு தானே நீங்க எதிர்பார்ப்பீங்க. உங்க தெய்வம் உங்களை மன்னிக்கிறவர், இரக்கம் காட்டுறவர். அவர் இடத்துல உங்களுக்கான ஒரு கரிசனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சபடியா தானே நீங்க இன்னைக்கு வரைக்கும் அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறீங்க. தெய்வம் சபிக்கின்றவர் கிடையாது, தண்டிக்கிறவர் கிடையாது. அவர் ஒருபோதும் உங்களை புறந்தள்ளுறவர் கிடையாது. மாறாக உங்களுக்கு வார்னிங் கொடுக்கின்றவர். நீங்க பண்ணக்கூடிய தப்பான காரியங்கள் உங்களை தப்புக்குள்ள தான் தள்ளிவிடும். ஆகவே என்ன பண்ணிக்கணும்? நீங்க என்ன ஏத்துக்கணும். இயேசு சொல்றாரு நற்செய்தியில, பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, இப்ப நீங்க வேணா என்ன ஏத்துக்கொள்ளல, ஆனா ஏத்துப்பீங்க. ஆனா ஏத்துக்கிற காலத்துல நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் தகப்பனிடமே போய்விடுவேன். இதுவே சிறந்த காலம், என்றே மீட்பினார். ஆகவே இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு இயேசு சொல்லாம சொல்றாரு. ஆனா பரிசேயர்கள் தான் அதை புரிஞ்சுக்கல. ஏன்னா அவர்களுடைய நினைப்பின் பிரகாரம் இயேசு உண்மையாகவே மீட்பர் கிடையாது, மெசியா கிடையாது, தெய்வத்திடம் இருந்து இறங்கி வந்தவர் கிடையாது. ஆகவே தான் அவங்களுக்கு டவுட். இயேசு சொன்ன காரியங்களை கேட்டு அவங்க கேலி பண்ணாங்க. இயேசு சொல்றாரு இல்லையா, நான் போற இடத்துக்கு உங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க எப்படி கேலி பண்ணாங்க. இவர் என்ன போற இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னா இவர் என்ன தற்கொலை பண்ணிக்க போறாரா அப்படின்னு இயேசுவையே அவங்க கேலியாக பேசினாங்க இல்லையா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள பொறுத்த மட்டும் இயேசு உண்மையான இரட்சகர் கிடையாது அப்படி என்பதுதான். ஆனால் இயேசு சொல்றாரு, நீங்க என்னை ஏத்துப்பீங்களாக இருந்தால் இந்த பாவ காரியங்கள்லாம் விட்டுருவீங்க, உங்க தப்புக்கள் எல்லாம் விட்டுருவீங்க, உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. சரி, இப்போ ஒரு வேளையில் நமக்கு எல்லாம் தெரியும், நாம் என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட போய் மண்டியிட்டு மனதுருகி மன்னிப்பு கேட்போமாக இருந்தால் அவர் சொல்லுவார், உன்னுடைய பாவ காரியங்கள் நான் மன்னிக்கிறேன், உன்னை நான் தண்டிக்க மாட்டேன், உன்னை நான் தீர்ப்பிட மாட்டேன், உனக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் நான் கொடுக்க மாட்டேன். பட் எப்படி பாவத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு இயேசு கடைசியான ஒரு அட்வைஸ் சொல்லி அனுப்புனாரோ அதே அட்வைஸை உங்களுக்கும் சொல்லி அனுப்புகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் பண்ண தப்புகளுக்கு உங்களை நான் தண்டிக்க மாட்டேன், ஆனால் இனிமேல் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் ரியல் கன்வர்ஷன். அதான் உண்மையான மனமாற்றம். அதான் நம்ம கிட்ட இருந்து இந்த தபசு காலத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற காரியம். உண்மையாகவே மனம் மாறுவோம். உண்மையாகவே நாம் மனம் மாறுகிற பொழுது நாம் பாவிகளாக மரிக்க மாட்டோம். பாவிகளாக நாம் மரிக்கலை அப்படின்னு சொன்னால் மோட்சத்தில் நமக்கு இடம். ஒரு வேளையில் சில நேரங்களில் சில பேர் தப்பு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா அப்படி இறந்து போகிறவங்க, அவங்க கதி என்ன? அன்பின் உள்ளங்களே, அப்பேற்பட்டவர்கள் என்ன பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களினுடைய ஆன்மாக்கள் மோட்சத்துக்கும் போகாது, நரகத்துக்கும் போகாது, இடையில பரிதவிக்கக்கூடிய பாதாளம் என்கின்ற இடத்துல கிடந்து பரிதவிச்சுக்கிட்டே இருக்கும். தட் பிளேஸ் இஸ் கால்ட் பர்கட்ரி, உத்தரிப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் திருப்பலி வேளையில் நிறைய பேர் இந்த திருப்பலி கருத்துக்கள், அதுவும் இந்த தபசு காலத்தில் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்கின்ற பொழுது உத்தரிப்பு ஸ்தலத்தில் அவதியுறுகின்ற ஆன்மாக்களுக்காக அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. அது எதற்காக தெரியுமா? யாரெல்லாம் மரிக்கின்ற வேளையில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம மரித்தாங்களோ இவங்களுக்கும் தெரியாது, அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அப்பேற்பட்ட ஆன்மாக்கள் பரிதவித்து கொண்டு உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்குமாக இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் அந்த ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஏன்னா அந்த ஆன்மாக்களால் 2 காரியங்கள்
பண்ண முடியும். ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்காக அவர்களால் தெய்வத்திடம் ஜெபிச்சுக்க முடியும். நமக்காக மட்டும்தான் அவங்களால ஜெபிக்க முடியும். அவங்களுக்காக அவங்களால ஜெபிக்க முடியாது. ஆகவே காரியம் அவங்க நமக்காக தெய்வத்திடம் ஜெபிப்பாங்க. 2வது காரியம் என்னன்னா, அவங்களுக்காக நாம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த 2 காரியங்களையும் நாம நல்லபடியாக வாழ்க்கையில ஆசீராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க நமக்காக ஜெபிப்பதை ஆசீராக எடுத்துப்போம். நாம் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது பாவங்களுக்கு மன்னிப்பு பெறாத ஆன்மாக்கள் கூட மன்னிப்பை பெற்று அந்த உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருந்து அங்கே தங்கி விடாம பரலோகத்துக்கு ஏறி சென்று விடும். ஆகவே இந்த தபசு காலத்தில் யார் யாருக்கெல்லாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் நல்ல திருப்பலி ஒப்பு கொடுங்க. அதுவும் விசேஷித்த விதமாக மரித்து போன உங்களது உறவுகள், அவர்களது ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி திருப்பலி ஒப்பு கொடுங்க. இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் நீங்கள் உங்களது தப்பான வாழ்க்கையிலிருந்து வெளியேறி நடப்பீர்கள். உங்களது தப்புக்களை எல்லாம் விட்டு விலகுங்கள். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளுங்கள். தபசு காலத்தில் ஆண்டவர் அழைக்கின்றார், மனம் திரும்பி வாழும்படி. மனம் திரும்பி வாழுவீர்களாக இருந்தால் ஆண்டவரது ஆசீர் உங்கள் வாழ்க்கை மீது நிறைவாக பொழியப்படுவது உறுதி. உங்கள் வாழ்க்கையும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அத்தனை பேரையும் பரம அன்பின் உறுதிப்பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர் அண்டை ஒப்படையுங்கள். நிச்சயமாக உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே இறைவனது இரக்கத்தினால் அமைதி, சமாதானம் நிறைய வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் சமர்ப்பித்த அத்தனை தேவைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அம்மேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நாம் அத்தனை பேரும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியாக நம்மை அழைக்கு நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. செபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை அருளுகின்றோம். மேலும் தகப்பனே, நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நாங்கள் சமர்ப்பித்த எங்களது 8 விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் உம்மை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். தகப்பனே, இன்றைய நாள் மாத்திரமல்ல, எந்நாளும் எங்களுக்கு உதவியாக வருவீராக. சகல பொல்லாப்புகளுக்கு தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன வேணுமானாலும் என்னை நோக்கி வந்து கொள். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நான் வந்து தங்குவதற்கு ஏற்றபடி உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். நீங்க கேட்கக்கூடிய தேவைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் வாழ்க்கை மீது ஆசீராக கொடுப்பார். ஆசீரை தொட்டுக்கொண்டு, ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.